ஜென்ரலி மைண்ட் செட் பீப்புள்ஸ் எப்படி இருக்கோன்னா நான் ஃபேர் ஸ்கின்ல இருக்கேன், டஸ்கி ஸ்கின்ல இருக்கேன், இந்த ரெண்டு கான்செப்ட்ல இருந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் நம்ம கலர் அனாலிசிஸ் கான்செப்ட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போகும்போது கூட உங்களோட அண்டர்லைன் ஸ்கின் டோன் பார்ப்பாங்க. நீங்கள் பிங்கிஷாக இருக்கீங்களா இல்லை எல்லோ ஸ்கின் டோனாக இருக்கீங்களா, இதை தான் பார்ப்போம். அண்டர்லைன் உங்கள் வெயின்ஸ் என்ன கலரில் இருக்குன்றதை வச்சு பிங்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் கூலர் அண்டர் டோன்ஸில் இருக்கவங்களாகவும், எல்லோ ஷேட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வார்மர் அண்டர் டோன். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன கலர் நல்லா இருக்குன்றதை டிசைட் பண்ண முடியுமே. அதை தவிர்த்து ஃபேராக இருக்கீங்களோ டஸ்கியாக இருக்கீங்களோ, லீஃப் க்ரீனுக்கும் ஆலிவ் க்ரீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ லீஃப் க்ரீன் போட்டு பார்க்கும்போது ஒரு வார்மர் டோனில் இருக்கவங்களுக்கு லீஃப் க்ரீன் போடும்போது அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகிட்டு தெரியும். அதே இது அந்த வார்ம் டோனில் இருக்கவங்களுக்கு ஆலிவ் க்ரீன் போட்டால் அவங்க ரொம்ப பிரைட் அண்ட் அப்பாக தெரிவாங்க. இதுதான் கான்செப்டை தவிர்த்து நம்ம டஸ்கி ஸ்கின்னோ இல்லை ஒயிட்டர் ஸ்கின்னோன்ற கான்செப்டில் பார்க்குறது கிடையாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கலர் அனாலிசிஸ் 4 சீசன்ஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சீசனல் பீப்புள்ஸ் கிடையாது. அது எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் அண்ட் வெஸ்டர்னர்ஸ்க்கு தான் அந்த 2 சீசன்ஸ் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு எப்போவுமே பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் அவங்க ஸ்கின் டோன் எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சிலர் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் ஷேடில் இருக்காங்க அப்படின்னா ஹெவி ஒர்க் இருக்கிறது வேர் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. இல்லை, அதுதான் சொன்னேன், ஹெவி ஒர்க் டசன்ட் மேட்டர்ஸ், என்ன மெட்டல் ஒர்க் இருக்குன்றது தான் மேட்டர். ஸோ நம்ம அந்த ஸ்கின் டோன் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற கலரில் ஒர்க் பண்ணோன்னா டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது திடீர்னு பார்ட்டிஸ் போகிறோம் இல்லை பிரைட் டூபியாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று என்னென்னா, நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும், என்ன மாதிரியாக நம்மளோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம், என்ன டிசைன் மேட்ச் ஆகும், என்ன கலர் மேட்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஆஃபீஸ் வேர்ஸ் சூஸ் பண்ணாலுமே இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம கூட நவக்ஷேத்ரா பொட்டிக்கோட ஃபவுண்டர் நவனி மேம் இருக்காங்க. ஸோ மேம்கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போது பிரைட்ஸுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இங்கே வரப்போ. ஸோ நாங்கள் அவங்களோட கலர் அனாலிசிஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலாக கலர் அனாலிசிஸ் அதில் நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி என்னென்னா, ஜென்ரலி மைண்ட் செட் பீப்புள்ஸ் எப்படி இருக்கோன்னா நான் ஃபேர் ஸ்கின்ல இருக்கேன், டஸ்கி ஸ்கின்ல இருக்கேன், இந்த ரெண்டு கான்செப்டில் இருந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் நம்ம கலர் அனாலிசிஸ் கான்செப்ட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போகும்போது கூட உங்களோட அண்டர்லைன் ஸ்கின் டோன் பார்ப்பாங்க. நீங்கள் பிங்கிஷாக இருக்கீங்களா இல்லை எல்லோ ஸ்கின் டோனாக இருக்கீங்களா, இதை தான் பார்ப்போம். அண்டர்லைன் உங்கள் வெயின்ஸ் என்ன கலரில் இருக்குன்றதை வச்சு பிங்க் ஷேட்ஸில் இருந்தீங்கன்னா, பிங்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் கூலர் அண்டர் டோன்ஸில் இருக்கவங்களாகவும், எல்லோ ஷேட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வார்மர் அண்டர் டோன்ஸ். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன கலர் நல்லா இருக்குன்றதை டிசைட் பண்ண முடியுமே. அதை தவிர்த்து ஃபேராக இருக்கீங்களோ டஸ்கியாக இருக்கீங்களோ, இட் டசன்ட் மேட்டர்ஸ். ஸோ நம்ம அண்டர் டோன் வச்சு செக் பண்ணுறோம். அப்புறம் அண்ட் தென் நீங்கள் ஜென்ரலி உங்களோட ஜுவல்லரிஸை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஒர்க் இருக்குது, சில்வர் இருக்கா கோல்டு இருக்கா, அதை வச்சு உங்களோட ஜுவல்லரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. பட் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நீங்கள் வார்மர் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரிஸ் என்ஹான்ஸ் பண்ணும். அதே இது நீங்கள் கூலர் டோனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரிஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன டோனில் இருக்கீங்கன்றத வச்சு உங்களுக்கு என்ன ஜுவல்லரி செட் ஆகுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்ஸை நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மெத்தடில் நடக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் அதே க்ரீனாக தான் இருக்கும். லீஃப் க்ரீனுக்கும் ஆலிவ் க்ரீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ லீஃப் க்ரீன் போட்டு பார்க்கும்போது ஒரு வார்மர் டோனில் இருக்கவங்களுக்கு லீஃப் க்ரீன் போடும்போது அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகிட்டு தெரியும். அதே இது அந்த வார்ம் டோனில் இருக்கவங்களுக்கு ஆலிவ் க்ரீன் போட்டால் அவங்க ரொம்ப பிரைட் அண்ட் அப்பாக தெரிவாங்க. இதுதான் கான்செப்டை தவிர்த்து நம்ம டஸ்கி ஸ்கின்னோ இல்லை ஒயிட்டர் ஸ்கின்னோன்ற கான்செப்டில் பார்க்குறது கிடையாது. இது
ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட வர பிரைட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போது என் கலர் அனாலிசிஸ்ன்றது இதுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோல்டர் டோன் வந்து நல்லா இருக்கா, சில்வர் டோன் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணி நீங்கள் வார்ம் அண்டர் டோனா இல்லை கூல் அண்டர் டோனான்றதை சஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கலர் அனாலிசிஸ் வந்து 4 சீசன்ஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2 சீசனல் பீப்புள்ஸ் வந்து கிடையாது. அது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் அண்ட் வெஸ்டர்னர்ஸ்க்கு தான் வந்து அந்த 2 சீசன்ஸ் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு எப்போவுமே வந்து பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் வந்து அவங்க ஸ்கின் டோன் எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்மர் டோன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். அதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலர் அண்டர் டோன்ஸ். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் செஷன் இருக்கும். இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் நல்லாயிருக்கும், எந்த கலர் பெஸ்ட்டான கலர்ஸாக இருக்கும், எந்த பேலட் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். மேம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குன்னா நான் என்ன ஸ்கின் டோன் ஃபஸ்ட்டு வார்மராக உங்கள் மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி உங்கள் அண்டர் டோன் என்னன்றதை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேலட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மோரோவர் நீங்கள் வார்மர் டோன் டுவர்ட்ஸ் தான் இருக்கீங்க, வார்மர் ஷேடில் மாநிறமாக இருக்கீங்க, வார்மர் டோனில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி டோன்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் ஷேடில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஹெவி ஒர்க் இருக்கிறது வந்து வேர் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. இல்லை, அதுதான் சொன்னேன், ஹெவி ஒர்க் டசன்ட் மேட்டர்ஸ், என்ன மெட்டல் ஒர்க் இருக்குன்றது தான் மேட்டர். ஸோ நம்ம அந்த ஸ்கின் டோன் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற கலரில் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக க்ளோ ஆக தான் செய்வாங்க. மேம், இப்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க ப்ளவுசஸ், இந்த ப்ளவுசஸ் யாருக்கு என்ன ப்ளவுஸ் சூட் ஆகும்? இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோல்டருக்கு இல்யூஷன் கொடுக்குது, ஒரு ஸ்மால் ஷோல்டராக இருக்குது, ரொம்ப குறுகிய ஷோல்டர் இருக்கவங்களுக்கு இந்த இது வந்து ஷோல்டர் வைடன் பண்ணி நல்லா காமிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். வேறஸ் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வைட் நெக் ப்ளவுஸ், ரொம்ப ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து அவங்கள நல்லா கட் ஆஃப் பண்ணி நல்லா காமிக்கும். இப்போது இது வந்து ஒரு போட் நெக், க்ளோஸ் நெக், ஸ்மாலர் பஸ்ட் இருக்கவங்களுக்கு, ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்குலாம் இது போடும்போது நல்ல ஒரு ஃபுல்லர் லுக் கொடுக்கும். இது இப்போது ஒரு நார்மல் ஃபிகருக்கு வந்து ஹேர் கிளாஸ் பாடி ஷேப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி லுக் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து ஒரு வைடராக இருக்கவங்க, ஒயிட் ஷோல்டர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ளவுசஸ் நல்லாயிருக்கும். மேம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ளவுசஸ் வந்து சூஸ் பண்ணுறப்போ இப்போது என்ன பாடி ஷேப்புக்கு என்ன மாதிரியான ப்ளவுசஸ் வந்து வேர் பண்ணலாம்? ஜென்ரலாக நான் சொல்கிறது 2 ஆப்ஷன் மெயின் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் வச்சுக்கணும். இஃப் யூ ஹேவ் ஹெவி பஸ், நீங்கள் வந்து ஒயிட் டீப் நெக் போகணும், நல்ல டீப் ஓப்பன் நெக் வச்சு வி நெக்ஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பாடி பார்ட் கட் ஆகி நல்லா வந்து தெரிவிங்க, ஷோல்டர்ஸும் வந்து குறுகியே தெரியும். வேறஸ் வந்து ஸ்மாலர் பெஸ்ட் ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் பேட்டர்ன்ஸ் வித் காலர்ஸ், ஆல்டர் நெக்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக. இப்போ வந்து நிறையா ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்துருச்சு, நிறைய என்ன சொல்ல நெக் ஷேப்ஸ் வந்துருச்சு. பட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், லைக் நம்ம இந்த மாதிரி வேர் பண்ணணும். பட் வந்து ரொம்ப யோசிக்கவும் செய்வாங்க, வேர் பண்ணலாமா. யூஸ்வலாக வந்து ஸ்லீவ்லெஸ் வேர் பண்ணுறப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது ஒரு சிலருக்கு ஆர்ம் ஃபேட் அதிகமாக இருக்கும், ஸோ அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபர் பண்ணலாமா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னு தெரியும், டோட்டல் பாடி அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்ம் ஃபேட் அதிகமாக இருக்கும்னா ஒருத்தருக்கு இங்கே ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தருக்கு இங்கே ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எங்கே ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் கொடுக்கும்போது அவங்க எலிவேட் ஆகி தெரிவாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தா ஷோல்டர் ரொம்ப வைடாக இருக்கும், பட் ஆர்ம்ஸ்லாம் குட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வந்து ஆக்வர்டாக தெரியாது. பட் சிலருக்கு என்னென்னா இந்த இடத்துல ஆர்ம் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு எல்போ போட்டால் நல்லாயிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாக் மாதிரி இருக்கும், குறையாமல் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் லென்த் அண்ட் ஸ்லீவ் வச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் டோட்டலாக ஒருத்தர் பாடி நேச்சருமே டிஃப்ரெண்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் நம்ம. மேம், இப்போது ஸ்கின் டோன் அனாலிசிஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அண்ட் ப்ளவுசஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.